ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் பார்க்க போகிறோம். காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் எப்படி நம்மளுடைய மூவ் ஆகுது, நம்மளுடைய ஃபேக்ட்ரிக்குள்ளே மூவ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம வாங்குறோம், வெண்டர் கிட்ட இருந்து வாங்குறோம். அது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து நம்மளோட செக்யூரிட்டி கார்டோட செக் முடிஞ்ச உடனே நம்மளோட ஸ்டோருக்கு போயிடும், அதாவது வேர் ஹவுஸ்க்கு போயிடும். வேர் ஹவுஸ்ல இருந்து எவ்வளோ வேணுமோ அது வந்து WIP யூனிட், தட் இஸ் ப்ரொடக்ஷன் ஏரியாவுக்கு போயிடும். ப்ரொடக்ஷன் ஏரியால 2 இருக்கும். ஒன் இஸ் WIP, அனதர் ஒன் இஸ் ஃபினிஷ்டு குட்ஸ். இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் மட்டும் என்ன ஆகும்னா அட்மின் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும். இந்த அட்மின் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளோ சேல் ஆகுதோ அந்த செல் ஆகுறது மட்டும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும். அந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கஸ்டமருக்கு மூவ் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு அ ஸ்டாக் மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்டோர்ஸ், தட் இஸ் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஸ்டோர்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகி ஸ்டோர்ஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து அட்மின் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் கடைசியா கஸ்டமருக்கு ரீச் ஆயிடும். ஸோ காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது எல்லாமே என்ட்ரிஸா போடும் போதுக்கு தான் அது காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம்ல ஒர்க் ஆகுது. அப்ப இதோட என்ட்ரிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இதோட மூவ்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதோட மூவ்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் இந்த டயகிராம் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இதுல எப்படி மூவ்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்ப மெட்டீரியல் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ மெட்டீரியல் எப்படி மூவ் ஆகுது? மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் உள்ள வருது. ஸோ மெட்டீரியலோட பர்ச்சேஸ் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டூ வெண்டார் கிட்ட இருந்து வாங்குறோம். கிரெடிட்ல வாங்குவோம், கேஷ்ல வாங்குவோம். ஸோ நம்ம கேஷ், கிரெடிட் ஆனா கிரெடிட்டாரு அப்படின்னு போடுவோம். அப்படிதான் பழக்கம் நமக்கு. பட் இப்ப நம்ம படிக்க போறது வந்து நான் இன்டிகிரேட்டட் அக்கவுண்ட்ஸ் வேர் கேஷ், பேங்க் இதெல்லாம் இங்க வராது. ஸோ இங்க நான் போட போற அக்கவுண்ட் CLC அக்கவுண்ட். ஸோ வேர்எவர் there is a cash, bank, டெட்டார், கிரெடிட்டார், அது எல்லா இடத்துலயுமே நான் வந்து CLC அக்கவுண்ட் யூஸ் பண்ண போறேன். ஓகே ஃபைன். இப்ப நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டாச்சு. இப்ப இது ஃபர்ஸ்ட் எங்க போகுது அப்படின்னா, இங்க ஒரே ஒரு கோல்டன் ரூல் தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். தட் இஸ் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லயே நம்ம போயிடலாம் இதுக்கு. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் இந்த மெட்டீரியல் வந்து யாரு ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா, வேர் ஹவுஸ்க்கு போகுது. இதுக்கு பேரு ஸ்டோருக்கு போகுது. ஸ்டோர்ல இருந்து WIPக்கு போகுது. WIPல இருந்து ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு போகுது. ஸோ இப்ப நம்ம எப்படி மூவ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோருக்கு போகுது. அப்ப ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் எது போகுது? மெட்டீரியல் போகுது. ஸோ டு மெட்டீரியல் கண்ட்ரோல். ஸோ இப்ப ஸ்டோர்ஸுக்கு போறத ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்ப இதுல இருந்து WIP போறத ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ WIP அக்கவுண்ட் டெபிட் டு WIP கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட். WIP கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு எது போகுது? ஸ்டோர்ஸ்ல இருந்து போகுது. ஸோ டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஸோ இது மெட்டீரியல் உள்ள வரும்போது போடுற என்ட்ரி, மெட்டீரியல் ஸ்டோர்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும்போது போடுற என்ட்ரி, மெட்டீரியல் வந்து WIP தட் இஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு போகும்போது போடுற என்ட்ரி. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நமக்கு. இந்த மெட்டீரியல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி என்ட்ரி போட போறோம் அப்படின்னா, ஃபினிஷ்டு கூட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட், ஃபினிஷ்டு கூட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு WIP கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் ஆகும்போது போடுற என்ட்ரி. ஸோ இப்போ இந்த யூனிட் வந்து ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் தான் நமக்கு சேல்ஸ் ஆக போகுது. அப்ப நம்ம சேல்ஸுக்கான என்ட்ரி எப்படி போட போறோம் அப்படின்னா, ஃபிஃப்த் ஒன் காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட். ஏன்னா டெட்டார் ஒரு கேஷ் இல்லையா? கேஷ் இங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு P&L அக்கவுண்ட். ஓகே. இப்ப இப்படிதான் மெட்டீரியல் மூவ் ஆகுது. ஆனா இந்த WIPக்குள்ள வெறும் WIP மட்டும் இருக்காது. தட் இஸ் மெட்டீரியல் மட்டும் இருக்காது. இதுல லேபரும் இருக்கும் அண்ட் ஓவர் ஹெட்ஸும் இருக்கும். ஸோ இப்ப நம்ம ஒரு மூவ்மெண்ட் பார்க்கும்போதும் அந்த இடத்துல WIPன்னு போடுவேன். அந்த WIP எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே என்ட்ரியா தான் நம்ம புக்ஸ்ல போடும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப நம்ம லேபரோட மூவ்மெண்ட்ட பார்க்க போறோம். ஸோ இப்ப வேஜ் எப்படி மூவ் ஆகுது
அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப வேஜ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேஜ் இன்கர் ஆகும். வேஜ் இன்கர் ஆகும்போது வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ்ன்னு வரணும். ஏன்னா கேஷ் ஆர் பேயபிள் வரணும். அதுக்கு பதிலா நான் வந்து காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அக்கவுண்ட் தான் நம்ம எல்லாத்துக்குமே பேலன்சிங் ஃபிகரா யூஸ் பண்ண போற அக்கவுண்ட். ஓகே. சோ இப்ப இந்த வேஜ் 2 டைப்பா பிரியும். ஒண்ணு வந்து டைரக்ட் வேஜ். இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் வேஜ். சோ டைரக்ட் வேஜா இருந்து இந்த வேஜ் இன்கர் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த வேஜ நம்ம வந்து WIPக்கு போக போகுது. இந்த வேஜ் வந்து WIPக்காக உருவாக்குனா தான் அது டைரக்ட் வேஜ். அப்ப WIPக்குள்ள இந்த வேஜோட காஸ்ட்ட உள்ள எடுத்து எடுத்து போட போறோம். அப்ப WIP இஸ் த ரிசீவர். அப்ப WIP கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டூ டைரக்ட் வேஜஸ். இதே இன்டைரக்ட் வேஜா இருந்துச்சு, டைரக்ட் வேஜ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இல்ல வேஜ் வெறும் வேஜ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் தான். சாரி. சோ டூ வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இப்ப அதே அது இன்டைரக்ட் வேஜ்ஸா இருந்தது அப்படின்னா, அப்ப அது புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்குள்ள போயிடும். அப்ப புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வில் பி த ரிசீவர், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் தட் இஸ் வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். சோ இப்ப இது வந்து வேஜஸ் இதுக்குள்ள போயாச்சு. இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? WIP கண்ட்ரோல் அக்கவுண்ட் டூ ஃபினிஷ் குட்ஸ். அது அப்படியே இது அப்படியே கன்டின்யூ. WIP கண்ட்ரோல் அக்கவுண்ட் இது ஃபினிஷ் குட்ஸ் டூ WIP. இந்த என்ட்ரி அப்படியே கன்டின்யூ தான். சோ இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நம்ம வேஜஸோடது முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் பார்க்க போறோம். So there will be two types of production overheads. டைரக்ட்டா நான் production overheads இன்கர் பண்ணிருப்பேன். அப்ப அதுக்கு என்ட்ரி வந்து production overheads is an expense. So production overheads control account debit to cash or bank. அதுக்கு பதிலா நான் cost ledger control account யூஸ் பண்ணிப்பேன். Or else wage ஆனா அது production overheads குள்ள போயிருக்கும். அப்ப production overheads account debit to wagesன்னு போட்டிருப்பேன். So இந்த 2 என்ட்ரி தான் வரும். இப்ப இந்த production overheads நான் WIP க்குள்ள எடுத்துட்டு போறேன். அப்ப WIP control account debit to production overheads control account. அவ்வளவுதான். இப்ப WIPக்குள்ள போகுது. சோ டெபிட் த ரிசீவர் வித் த WIP, கிவர் இஸ் அ புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். இல்ல இது புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் தான் பட் டைரக்ட்டா எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பண்ற புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னா CP&L அக்கவுண்ட் டெபிட் டு புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். ஆனா இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து அட்மின் ஓவர்ஹெட்ஸ் பார்ப்போம். சோ அட்மின் ஓவர்ஹெட்ஸ் இன்கர் பண்றதுக்கு என்ட்ரி அட்மின் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஆனா அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வந்து WIPக்குள்ள போகாது. அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வந்து ஃபினிஷ்ட் குட்ஸ்க்குள்ள தான் போகும். சோ ஃபினிஷ்ட் குட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு அட்மின் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். அப்புறம் அப்படியே இது பண்ணிடும். இப்ப செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். சோ இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கர் ஆகும்போது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் ஆர் பேயபிள். அதனால காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல். இப்ப இது வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்குள்ள போகும். அப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு சாரி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் அக்கவுண்ட். ஓகே. இப்ப நம்ம ஒரே ஒரு ஹெட்டிங் பாத்துக்கலாம். இப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்குள்ள என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம இப்ப பாத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் வரும். அது தவிர ஃபினிஷ்ட் குட்ஸ் வரும். அப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ஃபினிஷ்ட் குட்ஸ் அக்கவுண்ட். இது வந்து சோல்டு ஃபினிஷ்ட் குட்ஸ் மட்டும் இங்க வரும். சோல்டு மட்டும் இங்க வரும். இங்க இது வந்து கம்ப்ளீட்டட் குட்ஸ் இங்க வரும். இது வந்து சேல்ஸ் வரும். அப்ப நீங்க காஸ்டிங் P&L பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா CP&L அக்கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா டூ ஃபினிஷ்டு குட்ஸ்
ஆர் எல்ஸ் 2 காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். பிகாஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ நான் ஃபர்தரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தானே இங்க கொண்டு வரணும். ஸோ 2 காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட் இது வந்து காஸ்ட் பை காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் இது வந்து சேல்ஸ். ஸோ இந்த என்ட்ரி போக வர்றது ப்ராஃபிட். ப்ராஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னா 2 சிஎல்சி ப்ராஃபிட்டா இருந்தா, லாஸா இருந்தா பை சிஎல்சி லாஸ். அப்ப இதுல இருந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்க்கும் லாஸ்க்கும் என்ட்ரி தெரிஞ்சு போச்சு. ப்ராஃபிட்டோட என்ட்ரி சி P&L அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். லாஸோட என்ட்ரி சிஎல்சி அக்கவுண்ட் டெபிட் காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு சி P&L அக்கவுண்ட். Hope you are all understanding this one. இது நான் வந்து ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நான் இன்டிகிரேட்டட் அக்கவுண்டிங் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ட்ரி போடும்போது உங்களுக்கு ஃபர்தரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து குவிக்கா illustration 1 போயிடலாம். As on 31st March, the following balances existed in the firm's cost ledger. So ஸ்டோர்ஸ்ல ஒரு பேலன்ஸ் இருந்திருக்கு. Work in progress, finished goods, manufacturing overheads control account, cost ledger control account. During the next 3 months, following items arose. Finished product at cost, manufacturing overheads incurred, raw material purchased, wages, factory wages, அதுல indirect labor, இது வந்து direct labor, இது indirect labor, cost of sales, material issued to production, sales returned at cost, material returned to supplier, manufacturing overheads charged to production. இந்த manufacturing overheads charged to production தான் அது WIP குள்ள போகுது. எங்க இருந்து போகுது? ப்ரொடக்ஷன் overheads இருந்து போகுது. ஸோ இட் இஸ் லைக் மூவ்மெண்ட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் overheads to production. So to production receiver is a production, அப்ப WIP control account to production overheads control account. I hope you are all with me. நம்ம இப்போ ஒரு என்ட்ரியை பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இஸ் finished goods at stock. ஸோ finished goods at stock அப்படின்னா அப்ப finished goods எங்க இருந்து வருது? WIP ல இருந்து வருது. அப்ப finished goods control account debit to WIP control account, that is 2,10,835. 2,10,835. The second entry. Manufacturing overheads incurred na production overheads control account debit incurred on that to CLC. ஏன்னா இது வந்து நம்ம பேங்க் பேயபிள் எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்றோம். That is 91,510. Next. Raw material purchased. Purchasedக்கு ரெண்டு என்ட்ரி வரும். First material control account debit to CLC, that is 1,23,000. Next இது ஸ்டோர்ஸ்க்கு வருது இல்லையா, அதுக்கு ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு material control account 1,23,000. இல்ல எனக்கு புக்ல போட்டிருக்கதே புரிஞ்சிச்சு அப்படின்னா மெட்டீரியலும் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணி டைரக்டா சோர்ஸ் லெட்ஜர் டு காஸ்ட் லெட்ஜர் போட்டுக்கோங்க. தேர்ட் என்ட்ரி ஓவர். ஃபோர்த் ஒன் ஃபேக்டரி வேஜ் அப்படின்னா என்ன வேஜா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு இன்கர் பண்ண என்ட்ரி டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் 50,530. ஸோ இது வந்து ஃபேக்டரி வேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப WIP இந்த ஃபோர்த்துக்குள்ளே தான் இது வரும். WIP control account debit to wages control account 50,530. Next, indirect labor. So அதுவும் லேபர் தானே. ஸோ வேஜ் கண்ட்ரோல் மாற போறது இல்ல. வேஜ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு சிஎல்சி. ஏன்னா இது வந்து வேஜ் தான். ஸோ வேஜ் இன்கர்ட் என்ட்ரி தான். இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. 21,665.
ஆனா இது இன்டைரக்ட்ங்கிறதுனால இது புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்குள்ள போயிடும். அப்ப புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வில் பி த ரிசீவர். புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு wages control account. Always use the same ledger name. Otherwise you'll get confused. ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல்டு தான். எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் யூஸ் பண்ணல இப்போ வரைக்கும். யூஸ் பண்ணிட்டேன். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி. Cost of sales. So cost of sales is from finished goods. அப்ப finished goods is a giver, cost of sales is a receiver. அப்ப cost of sales account debit to finished goods control account. 1,85,890. 1,85,890. முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட். Material issued to production. ப்ரொடக்ஷனுக்கு மெட்டீரியல் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்ப from stores WIP ரிசீவ் பண்ணிருக்காங்க. அப்ப WIP is a receiver. WIP control account debit to stores ledger control account. 1,27,315. இப்ப next entry. Sales returned at cost. So sales returned at cost அப்படின்னா நமக்கு சேல்ஸ் வந்து உள்ள வந்திருக்கு, திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சு at cost. அப்ப it is like என்னோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் திரும்ப கம்மியாகுது. அப்ப finished goods அதிகமாகுது. அப்ப finished goods control account debit to cost of sales. 5,380. Next. மெட்டீரியல் ரிட்டர்ன் டு சப்ளையர். நான் மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். அப்ப கண்டிப்பா வந்து ஸ்டோர்ஸ்ல இருந்து மெட்டீரியல் போய் மெட்டீரியல் இருந்து காஸ்ட் லெட்ஜர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ஸ்ல இருந்து மெட்டீரியல் கண்ட்ரோல் கொண்டு போயிடணும். இல்லைன்னா டைரக்டா ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு சாரி இது ரிசீவர் இல்லை, இது கிவர். யாரு கிவரோ அவங்களை நம்ம கிரெடிட் தான் பண்ணணும். அப்ப டூ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். பை வந்து வெண்டார் இல்லையா, அதனால காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் 2,900. Manufacturing overheads charged to production. So ப்ரொடக்ஷனுக்கு சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா WIP control account debit to production overheads control account. $77,200. ஸோ இந்த என்ட்ரிஸ் எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு நான் நம்புறேன். அவங்க வந்து பாஸ்ட் ஜர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. இது முடிச்சாச்சு. ரைட் அப் த அக்கவுண்ட் அண்ட் ஷெட்யூல் த பேலன்சஸ் ஸ்டேட்டிங் வாட் ஈச் பேலன்ஸ் ரெப்ரசன்ஸ். ஸோ இப்போ நம்ம தான் அடுத்தது அக்கவுண்ட் போட்டு பேலன்சஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் பார்க்க போறோம். இப்போ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல என்னென்ன போட போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ். இது வந்து அசெட். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட்ல தான் வரும். அப்ப டு பேலன்ஸ் brought down. இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல பார்க்கணும். அப்ப 301,435 டெபிட் பேலன்ஸ். 301,435. டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இது பர்ச்சேஸ். நீங்க ஆக்சுவலி இது 2 மெட்டல் கண்ட்ரோல் தான் வரும். என்னோட ஜர்னல் என்ட்ரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நான் ஏன் இங்க 2 காஸ்ட் லெட்ஜர் பண்றேன்னா, அது நம்ம புக் பேஸ் பண்ணி பார்த்தா அவங்க அந்த என்ட்ரி ஸ்ப்ளிட் பண்ணி போடல. பட் புக்லயே தான் இந்த என்ட்ரியும் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து WIPக்கு போச்சு. ஸோ பை WIP கண்ட்ரோல் அக்கவுண்ட் 1,27,315. பை காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இது வந்து மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்ணது 2,900. இப்போ நமக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் நமக்கு வந்து இதோட ஸ்டோர்ஸ்ல இருக்கிற பேலன்ஸ் ஸ்டாக். அது எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,94,220. ஸோ 4,24,435. 4,24,435.
ஸோ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஸோ வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல நம்ம இன்கர் பண்ணத ஃபர்ஸ்ட் போட்டுப்போம். இது வந்து டெபிட், கிரெடிட். இது வந்து டெபிட், கிரெடிட். இப்போ நம்ம வந்து வேஜஸ் இன்கர் பண்ணத ஃபர்ஸ்ட் போட போறோம். இன்கர் பண்ணது வந்து நம்ம கிட்ட இருக்கிறத டூ சிஎல்சி அக்கவுண்ட். சிஎல்சி அக்கவுண்ட். நம்ம வந்து இது தனியா ப்ரொடக்ஷனுக்கு தனியா 50,530. டூ சிஎல்சி அக்கவுண்ட். இன்டைரக்ட் லேபருக்கு தனியா 21,665. ஸோ இது வந்து பை டபிள்யூஐபிக்கு என்ட்ரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டா இங்கேயும் ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடணும். அப்பதான் அது கரெக்ட். 50,530 by production overheads control account, WIP control account, production overheads control account 21,665. ஸோ எனக்கு வந்து 72,195 வரும். ஸோ வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்டோடது முடிஞ்சிச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் போட போறேன். ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்கர் ஆனது டூ சிஎல்சி அக்கௌண்ட் 91,510. இப்போ வேஜ்ல நம்ம கொஞ்சம் கொடுத்தோம்ல, டூ வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் 21,665. டெபிட், கிரெடிட். இதுல ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. பை பேலன்ஸ் brought down 10,525. பை டபிள்யூஐபி நம்ம இதுல இருந்து டபிள்யூஐபிக்கு அலோகேட் பண்ணியிருக்கோம். டபிள்யூஐபி கண்ட்ரோல் அக்கௌண்ட் 77,200 பை பேலன்ஸ் carried down 25,450. ஐ ஹோப் உங்களுக்கு லெட்ஜர் புரியுது. இல்லைன்னா நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு எப்படி லெட்ஜர் போடணுங்கிறத திரும்ப நான் சொல்றேன். 1,13,175. இப்போ நெக்ஸ்ட் வந்து டபிள்யூஐபி கண்ட்ரோல் அக்கௌண்ட். டெபிட், கிரெடிட். ஸோ நான் டபிள்யூஐபி கண்ட்ரோல் அக்கௌண்ட்க்கு நான் திரும்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டபிள்யூஐபி கண்ட்ரோல் அக்கௌண்ட்க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் என்கிட்ட 1,22,365 இருக்கு. ஸோ விச் இஸ் மை டெபிட் பேலன்ஸ். அப்போ நான் டபிள்யூஐபி கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல டூ பேலன்ஸ் brought down 1,22,365 போடுவேன். இப்போ நான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்தது வந்து 77,200. ஸோ டூ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் 77,200. இப்போ நான் வேஜ் கொடுத்தது 21,665. சாரி, 2,5530. டூ வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் 5530. நெக்ஸ்ட் மெட்டீரியல் கொடுத்தது 1,27,315. டூ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் 1,27,315. ஐ ஹோப் உங்களுக்கு டெபிட்ல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ கிரெடிட். கிரெடிட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எங்கெல்லாம் டபிள்யூபி போட்டிருக்கேன்னு ஒரு டைம் பார்க்க போறேன். இதெல்லாம் போட்டுட்டேன். இந்த என்ட்ரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த என்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரியா தான் நினைக்கிறேன். ஓகே. ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் டூ டபிள்யூபி. அப்போ பை ஃபினிஷ்டு குட்ஸ்னு 2,10,835 போடுவேன். ஸோ பை ஃபினிஷ்டு குட்ஸ் அக்கௌண்ட் 2,10,835. அப்போ எனக்கு இங்க வந்து ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். தட் இஸ் இங்க டோட்டல் வந்து 3,77,410. அப்போ இங்கேயும் 3,77,410 தான். அப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,66,575. இதுதான் இங்க பேலன்சிங் ஃபிகர். இதுதான் இங்க பேலன்சிங் ஃபிகர். இங்க பேலன்சிங் ஃபிகர் கிடையாது. இது பேலன்சிங் ஃபிகர். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் கிளியர். இன்னொரு ஷீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே.
ஸோ இப்ப நம்ம வந்து WIP கண்ட்ரோல் வரைக்கும் முடிச்சாச்சு. இப்ப நம்மகிட்ட ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் இருக்கு. நான் ஸ்லோவா போடுறேன். இந்த சம்முக்கு இவ்வளோ டைம் எடுக்காது. ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல நான் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். என்னோட ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் 2,51,945. ஸோ டூ பேலன்ஸ் brought down 2,51,945. இப்போ WIP-லேருந்து allocate ஆனது to WIP control account 2,10,835. இப்போ எனக்கு இங்க வந்து சேல்ஸ் திரும்ப ரிட்டர்ன் ஆச்சுல, டூ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 5,380. அப்புறம் பை காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இது வந்து சேல் ஆனது 1,85,890. இப்போ எனக்கு பேலன்சிங் ஃபிகர் இங்க வந்து 4,68,160 வரும். இங்க எனக்கு 4,68,160 தான். அப்ப பேலன்ஸ் வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் 2,82,270. இதான் என்னோட பேலன்சிங் ஃபிகர். ஸோ இதான் என்னோட ஃபினிஷ்டு குட்ஸ் விச் இஸ் மை பேலன்ஸ் ஃபினிஷ்டு குட்ஸ். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் வித் மீ. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் போட போறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் போட போறோம். இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன வரும் அப்படின்னா, ஓப்பனிங் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஏதாவது இருந்தா வரும். ஓப்பனிங் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எதுவும் இல்ல. ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, அது வரும். அப்ப ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து டூ ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் 1,85,890 பை ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் 5,380. 5,380. அப்போ நெட்டா என்னோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்துச்சு. பட் இந்த சம்ல நமக்கு சேல்ஸே கொடுக்கல. அதனால ஆக்சுவலி நம்ம சிபிஎன்டலே போட முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,80,510. இதை நம்ம ஏன் பண்றோம் இந்த சம்ல அப்படின்னா, நமக்கு வந்து சேல்ஸே கொடுக்கல 85,890. இப்போ நம்ம கடைசியா வந்து சிஎல்சி அக்கௌண்டோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்ப சிஎல்சி அக்கௌண்டோட க்ளோஸ் பண்ணும்போது நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் சிஎல்சி இருக்குன்னு பார்க்க போறேன். ஸோ சிஎல்சி ப்ரொடக்ஷன் ஓவரேஜ்ல ஒரு சிஎல்சி இருக்கு, வேஜஸ்ல 2 சிஎல்சி இருக்கு, மெட்டீரியல்ல 2 சிஎல்சி இருக்கு. ஸோ இந்த எல்லா சிஎல்சியும் நான் வந்து சிஎல்சி அக்கௌண்ட்ல போட போறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து போட போறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 6,65,220 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா பை பேலன்ஸ் brought down 6,65,220. இப்போ வேஜஸ்ல இருந்தது இல்லையா, அதை நான் போட போறேன் பை வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். டோட்டலாவே சேர்த்து போட்டுக்கலாம், இல்லைன்னா தனித்தனியாகவும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம தான் தனித்தனியாக தான் போட்டோம், அதனால இங்கேயும் தனித்தனியாவே போட்டுக்கலாம். ஸோ தனித்தனியா போடுறதுக்கு 50,530 50,530 பை வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் 21,665. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓவரேஜ்ல இருந்தது பை ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் 91,510. நெக்ஸ்ட் ஸ்டோர்ஸ் இருந்தது பை எஸ்எல்சி 1,23,000. இப்போ 2 எஸ்எல்சியும் இருந்தது, கிரெடிட்லயும் இருந்தது, ஏன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் 2,900. பேலன்சிங் ஃபிகரை நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணோம். ஸோ பேலன்சிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் வந்து 9,51,925 9,51,925. இப்போ பேலன்சிங் ஃபிகர் 9,49,025. ஸோ இப்போ எல்லா லெஜரையும் எடுத்து போட்டால் நமக்கு பேலன்ஸ் டேலி ஆகணும். அப்போ காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து கிரெடிட்ல இருக்கு 951,925. இன்னும் டெபிட்ல வந்து கிரெடிட்ல இருக்கு. டெபிட் கம்மியா இருக்கிறதுனால கிரெடிட் அதிகமா இருக்கிறதுனால இட் இஸ் நோன் அஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ எது அதிகமா இருக்கு, எந்த பேலன்ஸ் அதிகமா இருக்கு
அதனால ஏன் நம்ம வந்து இன்னொரு ஆப்போசிட் சைடுல போடுறோம்னா, ஒரு சைடு பேலன்ஸ் அதிகமா இருக்கனால, இந்த சம்ல நம்மளோட பேலன்ஸ் அதிகமா இருக்குது கிரெடிட் சைடுல. அப்ப அது கிரெடிட் பேலன்ஸ். 9,49,205. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட் வந்து டெபிட் 180, 510. 510. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸும் டெபிட் 282, 270. 282, 270. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அக்கவுண்ட். அப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகே சார், அது ஃபினிஷ்டு குட்ஸ் தப்பா சொல்லிட்டேன். ஃபினிஷ்டு குட்ஸ். WIP வந்து 166, 166, 575. 166, 575. WIP control account. Production overheads control account. Production overheads control account வந்து 25,450. 25,450. நம்ம கிட்ட என்ன பேலன்ஸ் இருக்கு? வேஜ் டேலி ஆச்சு. 294, 220. 294, 220 இந்த ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஸோ இதோட பேலன்ஸ் வந்து எனக்கு ஒரு சைடு ஈஸியாக இருக்கிறதுனால ஒரு சைடு போட்டுக்கிறேன். 949, 205 எனக்கு இந்த சைடும் வரணும், டேலி ஆகணும். டேலி ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஸோ 180, 510 ப்ளஸ் 282, 270 ப்ளஸ் 166, 575 ப்ளஸ் 25, 450 ப்ளஸ் 294, 294, 949, 205. I hope you understood this sum. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.